இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்கிற இயல் 3. ஆல்ரெடி இயல் 1 இயல் 2 நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு தேவையான பிளேலிஸ்ட்டில் இருக்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இயல் 3ல் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். இயல் 3 கூட்டாஞ்சோறு. விருந்து போற்றுதும். விருந்தே புதுமை. தொல்காப்பியர். விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னது யாரு? தொல்காப்பியர். அறவுணர்வும் தமிழர் மரபும். திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். அதாவது திருவள்ளுவர் இல்லறவியல்ல விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே கொடுத்திருக்காரு. இல்லறம் புரிவது தான் அதாவது இல்லறம் புரிவதே விருந்தோம்பல் செய்யதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குழையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார். முகம் மாறாம நம்ம விருந்தினரை வரவேற்கணும் அப்படின்றத மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்ற குரல்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். இது எந்த நூல்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சிலப்பதிகாரம். இது கண்ணகி வருந்துற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். அதாவது கோவலனை இழந்ததை காட்டிலும் வந்த விருந்தினரை உபசரிக்க முடியலையேன்னு கண்ணகி வருந்துற மாதிரி இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. எந்த நூல்? சிலப்பதிகாரம். சொன்னது இளங்கோவடிகள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். பொருந்து செல்வமும் கல்வியும் பூந்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னு கம்பராமாயணத்துல சொல்லியிருக்காரு. பொருந்து செல்வமும் கல்வியும் பூந்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. எந்த நூல்னா கம்பராமாயணம். சொன்னது கம்பர். அடுத்து கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஊமையாக்கியுள்ளார். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. எந்த நூல்னா கலிங்கத்து பரணி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. நூல் கலிங்கத்து பரணி. சொன்னது செயங்கொண்டார். அடுத்து தனித்து உண்ணார். உண்டாள் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவைதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. அதாவது அமிழ்தமே ஆனாலும் தனித்து உண்ண மாட்டாங்க. உண்டாள் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இனியவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இது எந்த நூல்னு கொடுத்துருக்காங்கன்னா புறநானூற்று என்று கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி குறிப்பிடுகிறார். புறநானூற்று நூலில் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அள்ளிலும் ஆயினும். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நற்றினை குறிப்பிடுகிறது. இது எந்த நூல்லேருந்து சொல்லியிருக்காங்க? நற்றினை. அடுத்து இன்மையிலும் விருந்தோம்பல். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. இதனை குரல் உனக்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. இது எந்த நூல்னா புறநானூறு. குரல் உனக்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். புறநானூற்று வரிகள். அடுத்து நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இதுவுமே ஒரு புறநானூற்று வரிகள் தான். இது என்னன்னு பாருங்க. நெருணை வந்த விருந்தினருக்கு மற்ற தன் இரும்புடை பலவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம். இது எந்த நூல்னா புறநானூறு. நெருணை வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை பலவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம். இது புறநானூற்று வரிகள். இளையான்குடி மாரநாயனரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்து திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. அதாவது எந்த செய்தி? இளையான்குடி மாரநாராயணனின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு உணவளிக்க முடியாத நிலை இருந்தனால அவர் அன்று விதைச்சிட்டு வந்த நெல்லை அரைச்சிட்டு வந்து சமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு எந்த நூலில் கொடுத்துருக்காங்க? பெரிய புராணத்தில். அடுத்து நிலத்திற்கேற்ற விருந்து. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீள் கறியும்
பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்றுப்படை. அதாவது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? சிறுபானாற்றுப்படை. அடுத்து விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ என்று குறுந்தொகை அடிகள் புலப்படுத்துகின்றன. அதாவது பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ அப்படின்னு எந்த நூல் சொல்லுது? குறுந்தொகை. அடுத்து பாருங்க, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு கொன்றை வேந்தன்ல ஔவையார் பாடியிருக்காரு. அவர் பாடிய தனிப்பாடலில் வரகரசி சோறும் வழுதுணங்காய் வாட்டம் முறுமுறுவென புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்தலிலிருந்து இட்டான் ஈது எல்லா உலகும் பெறும் அப்படின்னு அதாவது ஔவையார் அவரோட தனிப்பாடல்ல இந்த வரிகளில் கொடுத்துருக்காங்க. வரகரிசி சோறும் வழுதுணைக்காய் வாட்டும் முறுமுறுவென புளித்த மோரும் திறமுடனே புல்வேலர் பூதன் புரிந்திருந்து இட்டானது எல்லா உலகம் பெறும் என்று அவர் கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது. இந்த லைன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டனர் அப்படின்றத அறிஞ்சிக்க முடியுது. அடுத்து நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோர்களுக்காக கட்டப்பட்டன. முன்னாடி வரவங்க போகிறவங்க எல்லாத்தையுமே விருந்தினராக நினச்சி நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த நிலைமை குறைஞ்சதுமே நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் நிறைய சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டுறாங்க. அடுத்து 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். இதை பாருங்க, பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். காலின் 7 அடி பின் சென்று, காலில் 7 அடி பின் சென்று இது எந்த நூல் சொல்லுனா? பெருநராற்றுப்படை. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. இதை சொன்னது அம்சப்பிரியா. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டு இருந்தது பிரியங்களின் நீள் சரடு, சொன்னது அம்சப்பிரியா. அமெரிக்காவின் மினிசோடா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. அதாவது அமெரிக்காவோட மினிசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழா அப்படின்னு ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டு வராங்க. இட்டதோர் தாமரை பூ இதழ்விரி திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இதை சொன்னது பாரதிதாசனார். இட்டதோர் தாமரை பூ இதழ்விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும், பாரதிதாசனார். குருவியை பற்றி சொன்னால் அது பாரதியார். இந்த மாதிரி புறாவை பற்றி சொன்னால் அவர் பாரதிதாசனார். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு செய்யுள் பகுதி, காசி காண்டம். இதை எழுதுனது அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் எழுதுனது அதிவீரராம பாண்டியர். உங்களுக்கு பாடல் கொடுத்துருக்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருத்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொறுத்து மற்று அவன் தன் அருகுரு இருத்தல் போமெனில் பின் செல்லுதாதல் பிரிந்து நன்முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா இல்லொழுக்கத்தில். இந்த பாடலோட மீனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகமலர்ச்சியோடு அவரை நோக்குதல், வீட்டிற்கு வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனமகிழும்படி பேசுதல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம். 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தை பற்றி சொன்னவர் அதிவீரராம பாண்டியர். சொன்ன நூல் காசி காண்டம். ஓகேவா?
பாடலை திரும்ப பார்த்துக்கோங்க ரிவைன் பண்ணி. அடுத்து அருகுற. அருகுற அப்படின்னா அருகில். அருகுற அப்படின்னா அருகில். முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். அடுத்து இலக்கண குறிப்பு. நன்மொழி. இதை நம்ம எப்படி பிரிப்போம்? நன்மை கூட்டல் மொழி. அப்போ இது பண்பு தொகையில் வந்துடும். நன்மொழி பண்பு தொகை. அடுத்து வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள். இந்த மாதிரி இல்லில் மேக்ஸிமம் முடிஞ்சால் அது என்னது? தொழிற்பெயர். வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள். இது என்னது? தொழிற்பெயர்கள். அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம். உரைத்த. உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிப்போம். உரைனா பகுதி. இத் சந்தி. இத் இறந்த கால இடைநிலை. ஆ பெயரச்ச விகுதி. இத் இறந்த கால இடைநிலை. ஆ பெயரச்ச விகுதி. அதே மாதிரி வருக. வார்னு நம்ம வா குட்டல் காண பிடிப்போம். வா தான் வருண் இந்த இடத்துல திரிந்து வந்திருக்கு. அதாவது வா, அதாவது வருவா திரிந்து வந்திருக்கு. கூட்டல் கா. வா அப்படின்றது பகுதி. வரு என திரிந்தது விகாரம். கா அப்படின்னா என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதி. கா அப்படின்னா என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்து ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பயமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவோரின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. இது எந்த நூல்னா விவேக சிந்தாமணியில் கொடுத்துருக்காங்க. உப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாம் முற்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவோராயின் கப்பிய பசியனோடு கடும்பசி ஆகும் தானே. இது எந்த நூல்னா விவேக சிந்தாமணி. அடுத்து காசி கண்டம்னா என்னன்னு பார்ப்போம். காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி கண்டம். காசி நகரத்தோட பெருமையை கூறுகிற நூல் தான் எனது காசி கண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இந்த நூல் எதை பற்றி பாடுதுன்னா துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகளை பற்றி கூறுது. இல் ஒழுக்கங்கூறிய பகுதியிலிருந்து இந்த பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இல் ஒழுக்கங்கூறிய அப்படின்றது தான் அந்த 9 ஒழுக்கம், அந்த 9 வழிகள். ஓகேவா? அடுத்து முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யாருன்னு பார்த்தோம்னா அதிவீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி கண்டம். இவர் ஒரு அரசர் மட்டும் இல்லை, புலவராகவும் திகழ்ந்து நம்மளுக்கு காசி கண்டம் அப்படின்ற நூலை கொடுத்துருக்காரு. இவரோட இன்னொரு நூலை பற்றி பார்ப்போம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. அதாவது இவரோட மற்றொரு நூலான வெற்றி வேட்கை, அதாவது நருந்தொகை அப்படின்னு கூறுற ஒரு நூல் அறக்கருத்துக்களை சொல்லுது. சீவளமாறன் என்ற பட்ட பெயரும் இவருக்கு உண்டு. சீவளமாறன் அதாவது அதிவீரராம பாண்டியருக்கு இன்னொரு பெயர் என்னது? சீவளமாறன். இவருடைய நூல்கள்னு பார்த்தோம்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். திரும்ப சொல்றேன், நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். இப்போ அதிவீரராம பாண்டியரை பற்றி பார்ப்போம். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர். இவர் தமிழ் புலவராகவும் இருந்திருக்காரு. இவரோட மற்றொரு நூல் வெற்றி வேட்கை, அதாவது இதை நருந்தொகைன்னு சொல்லுவோம். இதுவுமே அறக்கருத்துக்களை தான் சொல்லுது. இவருடைய இன்னொரு பெயர் சீவளமாறன். இவருடைய நூல்கள் நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். அடுத்து மலைப்படுகடாம் அப்படின்ற ஒரு செயல் பகுதி. இந்த மலைப்படுகடாம் அப்படின்னு எழுதுனது யாருன்னா பெருங்கௌசிகனார். பெருங்கௌசிகனார். இந்த பாடலை பாருங்க. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று ஏறி ஒல்யினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலைநரலும் ஆரைப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனா செருவின் வளம்படு நோந்தாள் மான விரல்வேல் வைரியம் எனினே நுங்கில் போல நில்லாது புக்கு கிளவிற் போல கேளாது கெளியி சேட் அகல இனிய கூறி பருவுக்குறை பொலிந்த நோய்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெறுவீர். இது எங்கிருந்து கொடுத்துருக்காங்கன்னா திணை சோற்று விருந்துல. மலைப்படுகடாம் எழுதுனது பெருங்கௌசிகனார். அதுலேருந்து திணை சோற்று விருந்துலேருந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாடல். இதோட பொருள் பாருங்க.
நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறு ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதல். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, பகலில் இளைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள், எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள், சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள், அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலை சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள், அங்குள்ளவர்களிடம் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையுடன் பழகுவீர். நீண்ட வழியை கடந்து வந்த உங்களுக்கு துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர். அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினை சோற்றையும் உணவாக பெருகுவீர். இந்த பாடலோட மீனிங் பாருங்க. உங்களுக்கு அந்த பாடலோட வரி கொஞ்சம் கொஞ்சம் லிங்க் ஆகும், உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால தான் பாடலும் கொடுத்துருக்கேன், பாடலோட பொருளும் கொடுத்துருக்கேன். அடுத்து இலக்கண குறிப்பு. அசையி கெளியி அப்படின்னா அது என்னது, சொல்லிசை அளப்படை. அசையி கெளியி இது எது வரும்னா சொல்லிசை அளப்படை. அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம், அதாவது மேக்சிமம் ஈ வந்தாலே அது சொல்லிசை அளப்படைன்னு நம்ம முத்திர குத்திரலாம். அசையி கிளினா சொல்லிசை அளப்படை. அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம். மலைந்து எப்படி பிரிப்போம், மலை கூட்டல் இத்து, அதாவது இந்து ஆனது விகாரம்னு சொல்லுவாங்க, கூட்டல் இத்து கூட்டல் ஊ. மலை அப்படின்னா என்னது, பகுதி. இத் சந்தி, இதுதான் இந்த ஆனது விகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இத் இறந்த கால இடைநிலை, ஊ வினையற்ற விகுதி. அடுத்து பொழிந்த எப்படி பிடிக்கும், பொலி கூட்டல் இத்து கூட்டல் அ. பொலி அப்படின்னா பகுதி, இத் சந்தி, இதுதான் இந்த ஆனது விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத் இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. ஆ என்னது, பெயரச்ச விகுதி. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகலாம். 583 அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகலாம் என்று கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றனார் பெருங்கௌசிகனார் பாடியது மலைப்படுகலாம். அதாவது 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் எனது மலைப்படுகலாம். இதில் 583 அடிகள் இருக்கு. இதை கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. மலையோட யானையை உருவகம் செஞ்சு அந்த மலையில வர சவுண்டு எல்லாமே அந்த யானை மதம் பிடிச்சி வர்றதுனால அப்படின்னு சொல்றதுனால இது பேர் என்னது, மலைப்படுகலாம். இப்போ நன்னன் அப்படின்ற ஒரு குறுநில மன்னனை பாட்டோட தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றனார் பெருங்கௌசிகனார் பாடிய நூல் தான் என்னது, மலைப்படுகலாம். ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. அதாவது ஆற்றுப்படைனா ஒரு கூத்தன் ஒரு வள்ளல் கிட்ட போய் பரிசு பெற்று வந்திருக்கான். அவன் இன்னொரு கூத்தன்ட்ட போய், நீ இந்த மாதிரி நான் போய் இந்த அரசன்ட்ட வாங்கிட்டு வந்தேன், நீயும் போய் அந்த அரசன்ட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதா என்னது, ஆற்றுப்படை. கம்பு அப்படின்னா கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம். கம்பு அப்படின்னா என்னது, கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம். அடுத்து ஒரு கோபாலபுரத்து மக்கள்ன்ற ஒரு உரைநடை. இதை எழுதினது கி ராஜநாராயணன். கோபாலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன். வட்டார வழக்கு சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. பாய்ச்சல் அப்படின்னா என்னது, பாத்தி, அந்த வட்டாரத்தில் யூஸ் பண்ணுறது. பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி. பதனம் கவனமாக, பதனம் கவனமாக. நீத்தப்பாகம் அப்படின்னா மேல்கஞ்சி. நீத்தப்பாகம் அப்படின்னா என்னது, மேல்கஞ்சி. கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல். கடிச்சு குடித்தல் அப்படின்னா என்னது, வாய் வைத்து குடித்தல். மகொலி அப்படின்னா சொற்றுக்கஞ்சி. மகொலி அப்படின்னா சொற்றுக்கஞ்சி. வரத்துக்காரன்னா புதியவன். வரத்துக்காரன் புதியவன். சடைத்து புளித்து சலிப்பு. சடைத்து புளித்து அப்படின்னா என்னது, சலிப்பு. அழுக்கம்னா அழுத்தம் அணுக்கம்னு சொல்லுவாங்க. அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் அணுக்கம்னு சொல்லுவாங்க. தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில். தொலைவட்டையில் அப்படின்னா என்னது, தொலைவில். அடுத்து கரிசல் இலக்கியம், அதாவது கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம்.
காய்ந்து காய்ந்தும் கொடுக்கிற பெய்தும் கொடுக்கிற அதாவது காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் இவை. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சிவ் தர்மன், வேலு ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கரிசல் இலக்கியம் அப்படின்றது கோவில்பட்டியை சுற்றி இருக்கிற ஒரு வட்டார பகுதியினோட இலக்கிய வடிவம் தான் இது. கரிசல் இலக்கியம் இது ஒரு மானாவாரி பகுதியில் இருக்கிற மனிதர்களோட வாழ்க்கையை பற்றி சொல்லுது. இதை ஸ்டார்ட் பண்ணது, அதாவது இதோட படைப்பாளி அப்படின்னு பார்த்தோம்னா கு. அழகிரிசாமி. இதை நிலை நிறுத்தியவர் தான் கி. ராஜநாராயணன். இதோட படைப்பாளி கு. அழகிரிசாமி. அவரை தொடர்ந்து இதை நிலை நிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். இன்னும் சில பேர்கள் கொடுத்துருக்காங்க இவங்களோட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸில் கொடுக்க சான்சஸ் இருக்கு. பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோ தர்மன், வேலு ராமமூர்த்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கோபால கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபாலபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசேவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்த இந்நூலை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதி இங்கு பாடமாக உள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல். இது 1991 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்றும் தலைப்பில் தொகுதியாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இப்போ பார்ப்போம் திரும்ப. கோபால கிராமம் அப்படின்ற ஒரு புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் கோபாலபுரத்து மக்கள். ஆசிரியர் தன்னோட சொந்த ஊரான இடைசேவல் மக்களோட வாழ்வியல் காட்சியோட கற்பனையும் சேர்ந்து இந்த நூலை எடுத்திருக்காரு. இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியாக கொண்டு இருக்கு இந்த நூல். 1991 சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றிருக்கு. கோபாலபுரத்து மக்கள் கதையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கி. ராஜநாராயணன். இவர் 20க்கும் மேற்பட்ட நூல்களை கொடுத்திருக்காரு. இவரோட கதைகள் எல்லாமே கி. ராஜநாராயணன் கதைகள் அப்படின்ற ஒரு தலைப்புல தொகுப்பா வந்திருக்கு. இவர் கரிசல் வட்டார சொல் அகராதி அப்படின்ற ஒன்றை உருவாக்கியிருக்காரு. உருவாக்கி இருக்காரு. இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். கி. ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எழுத்துலகில் கீரா அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. கருங்கு இசை விளைவின் உரந்தை. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, உரந்தை கொடுத்துருக்காங்களா. இது எந்த ஊரை குடிக்குதுன்னா உறையூர். உரந்தைனா உறையூர். இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. இதை சொன்ன நூல் அகநானூறு. திருச்சி மாவட்டத்தில் உறையூர் இருக்கு. இதை சொன்ன நூல் அகநானூறு. விருந்தினர் தினம் என்பது எப்படி விரியும் தெரியுமா அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை எழுதுனது யாருன்னா தஞ்சாவூர் கவிராயர். விருந்தினர் தினம் என்பது எப்படி விடியும் தெரியுமா, காலையிலிருந்தே வீட்டுக்குள் இருந்து வாசலுக்கு வந்து எட்டி பார்த்து செல்வாள் அம்மா. திண்ணையில் பேப்பர் பார்த்து கொண்டிருக்கும் அப்பா கேட்பார், என்ன விஷயம், இன்னைக்கு யாராவது விருந்தாளி வர போறாங்களா என்ன? இங்க காலையில இருந்தே வேப்ப மரத்துல காக்கா விடாம கத்திக்கிட்டே இருக்கே, பார்க்கலையா? நிச்சயம் யாரோ விருந்தாளி வர போறாங்க பாருங்க. அடடே, ஆமா, காக்கா கத்துது, யாரோ வர போறா. இது மாம்பழ சீசன் ஆச்சே, பலாப்பழ சீசன் ஆச்சே. உன் தம்பி தான் வருவான் பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு. நாங்கள் ஓடி போய் தெருவில் பார்ப்போம். அப்பா சொன்னதும் சரி, காக்கா கத்தியதும் சரி. தூரத்தில் தெருமுனையில் அறநாங்கி மாமா தலையில் பலாப்பழத்துடன் வந்து கொண்டிருப்பார். அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும். இதை சொன்னது யாருன்னா தஞ்சாவூர்
கவிராயர். அடுத்து இலக்கணம் தொகைநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள் அதாவது ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். முன்னாடி நம்ம தொகைநிலைன்னு என்ன பார்த்தோம்? உருபு வந்து ஒரு சொல்லோ உருபோ மறைந்து வர்றது. ஆனால் தொகாநிலை அப்படின்னா ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தான் என்னது? தொகாநிலை தொடர். எடுத்துக்காட்டு காற்று வீசியது, இதில் வந்து எதுவுமே மறைஞ்சு வரல. குயில் கூவியது, இதுலேயுமே எதுவுமே மறைந்து வரதில்ல. முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாத பொருளை உணர்த்துகிறது. அதே போன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகிறது. இதுதான் என்னது? தொகாநிலை. தொகாநிலை தொடரின் 9 வகைகள். அது என்னென்னு பார்ப்போம். எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். திரும்ப சொல்கிறேன். மொத்தம் 9 வகை. எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னா எழுவாயுடன் பெயர், வினா, எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இனியன் கவிஞர், இதில் வந்து ஒரு பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காவேரி பாய்ந்தது, இதில் வந்து ஒரு வினையை வந்து ஒரு எழுவாய்க்கு அடுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேர் வந்து வருமா அப்படின்ற ஒரு வினையை எழுவாய்க்கு அடுத்து கொடுத்துருக்காங்க. இது மூணுமே என்னது? எழுவாய் தொடர். மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகியவற்றிற்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. எழுவாய் தொடர்னா என்னது? எழுவாய்க்கு அடுத்து பெயர், வினை, வினா ஆகிய பயனிலை தொடர்வது தான் எழுவாய் தொடர். அடுத்து விழித்தொடர். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். நண்பா எழுது, அதாவது விழியுடன் வினை தொடர்வது. நண்பா எழுது, நண்பான்றது என்னது? விழி. நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. இதுதான் என்னது? விழித்தொடர். அடுத்து வினைமுற்று தொடர். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். பாடினாள் அப்படின்றது ஒரு வினைமுற்று. இது கூட கண்ணகி அப்படின்னு வரனால இது ஒரு வினைமுற்று தொடர். பாடினாள் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது. இது என்னது? வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர்னா வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். கேட்ட பாடல். கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. கேட்ட அப்படின்ற ஒரு எச்ச வினை பாடல் அப்படின்னு ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சனால இது என்னது? பெயரச்ச தொடர். அடுத்து வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர். பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. பாடி அப்படின்ற ஒரு எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்தனால இது என்னது? வினையச்ச தொடர். நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்காம எக்ஸாம்பிள் பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அதாவது கட்டுரையை படித்தான், இதுவே கட்டுரை படித்தாள் அப்படின்னு வந்திருந்தா அது வந்து தொகை நிலை தொடர். இது வந்து கட்டுரையை படித்தாள் அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஐன்ற உருபு வந்து மறையாமல் வந்திருக்கு. அதனால இது வேற்றுமை தொடர், தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து அன்பால் கட்டினர். இதில் வந்து ஆள் அப்படின்ற 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அன்பால் கட்டினார், இதில் ஆள் அப்படின்ற ஒரு உருபு மறைந்து வராமல் வந்தனால இது என்னது? 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை, இதில் வந்து கூ அப்படின்ற ஒரு உருபு மறையாமல் வந்திருக்கு. அதனால இது என்னது? 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். மற்றொன்று. மற்று கூட்டல் ஒன்று. மற்று என்னும் இடை சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. இடைச்சொல் தொடர்னா என்னது? இடை சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். அடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. சால சிறந்தது. சால அப்படின்றது ஒரு உரிச்சொல். அதனை அடுத்து சிறந்தது அப்படின்னு ஒரு பொருளை அதாவது ஒரு சொல் நின்று அது வந்து மிக சிறந்தது அப்படின்ற ஒரு பொருள் தரனால இது என்னது? உரிச்சொல் தொடர்.
அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். வருக 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 ஒரே சொல்லின் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. அடுக்கு தொடர்னா ஒரே சொல் 2-3 முறை தொடர்ந்து வர்றது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இது எதுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அடுத்து ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, இது எல்லாமே என்னது? கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிகிறது. அடுத்து பின்வருவற்றுள் முறையான தொடர், இது மொழித்திறன் பயிற்சி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை. அடுத்து தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. இதுவுமே கரெக்டாக வரல. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது கரெக்டாக இருக்குது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஓகே. அடுத்து தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. இதுவுமே ஒரு சரியான தொடராக இல்லை. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடையில் பாக்கம் என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. பாக்கம் அப்படின்னா என்னது? சிற்றூர். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அறிஞருக்கு கூ வருதா? அறிஞரது அது, அதாவது ஐ ஆல் கூ, இன் அது கண், இது எல்லாமே வந்துச்சுன்னா என்னது? வேற்றுமை உறுப்பு. வேற்றுமை உறுப்பு. ஸோ ஆன்சர் என்னது? வேற்றுமை உறுப்பு. காசி காண்டம் என்பது எதை பற்றி சொல்லுது? காசி நகரத்தோட பெருமையை பாடும் நூல் தான் என்னது? காசி காண்டம். காசி நகரத்தோட பெருமையை பாடும் நூல் தான் என்னது? காசி காண்டம். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதனால தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் செட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், அந்த ஹெட்டிங்க்கு கீழே இது வரும்னு கொடுத்துருக்கேன். அப்போது இந்த வரிகள் எதுக்கு கீழே வரும்னா இன்மையிலும் விருந்து, அதாவது தன்கிட்ட இருக்கிற பொருளை அழகு வச்சு வந்த விருந்தினருக்கு உபசரிக்கிறது. அதுதான் என்னது? இன்மையிலும் விருந்து. அடுத்து பழைய சோறு அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை எழுதுனது யாருன்னா கண்ணன். பிரசாந்தி சேகரம் அப்படின்ற ஒரு நூலில் பழைய சோறு ஒரு டைம் லைட்டாக வாசிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பச்சை நெல் வயலை கண்கள் முழுவதும் சுமந்து இள நெல்லை நுகர்ந்து அதன் பாலை ருசித்து நீராவியில் அந்த நெல் அவியும் கதகதப்பான புழுங்கல் மனம் வரை சுவைத்தவள் நான். அவித்து காய்து குத்தி அந்த புழுங்கல் அரிசியை, அந்த வளவளப்பை கடுப்பு மனத்தை சோறாக முன் கை நிறைய அள்ளி வாயில் போட்டு நெறித்து மென்றவள் சொல்கிறேன். பகலெல்லாம் உச்சி வெயிலுக்கு அது சுட சுட புழுங்கல் அரிசி சோறு. இரவு முழுவதும் அந்த சோறு நீரில் ஊறும். விடிந்த இந்த காலையில் அதன் பெயர் பழைய சோறு. அது பழைய சோறு அல்லது பழையது. காத்திருந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கடித்து நீர் ஆகாரம் போல குடிப்பது ஒரு வகை. வாழை இலையில் அந்த பழைய சோற்றை பிழிந்து போட்டால் வடுமாங்காய் அல்லது உப்பு நார்த்தங்காய் அதனுடன் சேர்த்து கொள்ள துடிப்பது இன்னொரு வகை. சுண்ட வைத்த முதல் நாள் குழம்பு இன்னும் உச்சம். நல்ல பழையது மாம்பழ வாசம் வீசுமாம். பழைய சோறு இது கிராமத்து உன்னதம். இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து அப்படின்னு முக்கூடர் பல்லுன்ற நூலில் கொடுத்துருக்காங்க. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து, இது எந்த நூலில் இருக்குன்னா முக்கூடர் பல்லு. இது எல்லாத்தையுமே சொன்னவர் கண்ணன். எதுலனா பிரசாந்தி சேகரம் அப்படின்ற ஒரு நூலில். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்திமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளியிலும். இதை சொன்னது காளமேக புலவர். கத்துங்கடல் சூழ்நாகை காத்தான் தன்
காத்தாந்தன் சத்திரத்தில் அத்திமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஓரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். அடுத்து கலை சொற்கள் பார்ப்போம். அதை சொன்னது காலமேக புலவர். கலை சொற்களில் செவ்வியல் இலக்கியம், செவ்விலக்கியம் இதை இது செவ்விலக்கியம் அப்படின்றது ஒரு கலைச்சொல். செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் ஏன்ஷியன் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். நூல்களும் ஆசிரியரும். திருக்குறள் தெளிவுரை. திருக்குறள் தெளிவுரை எழுதினது வ.உ. சிதம்பரனார். திருக்குறள் தெளிவுரை எழுதினது வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் எழுதினது கி. ராஜநாராயணன். சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலை எழுதினது கி. ராஜநாராயணன். ஆறாம் திணை இதை எழுதினது மருத்துவர் கு. சிவராமன். ஆறாம் திணை எழுதினது மருத்துவர் கு. சிவராமன். அடுத்து திருக்குறள் 10th திருக்குறள் பேஸ் பண்ணி ஒரு தனி வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா லெசன்ஸோட நம்ம திருக்குறளை மிங்கிள் பண்ண வேணாம். 10th இத்தனை திருக்குறள் தான் இருக்குது அப்படின்னு தனியாகவே நம்ம பார்த்துப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.